ரூபா அது போல் தரலாம். சைஸுக்கு ஏற்றாப்போல 6 இன்ச்சு 4 இன்ச்சு 2 இன்ச்சு. இது வந்து பிளாக் கோவா பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கலரில் இருக்கும். காயும் செடியும் பீட்ரூட் கலரில் இருக்கும். ஒரு 1.5 அடிலேயே அதை பாருங்கள், கொத்து கொத்தா பூ எப்படி இருக்குது பாருங்கள். வானம் பார்த்த மிளகா இது வந்து நல்லா ஃபுல் காரம் இருக்குது. வந்து 5000 கலர்ஸுக்கு இருக்குது. நம்ம மெட்ராஸ் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கலர்ஸ் நல்லா பூக்கக்கூடிய. பேர் சிவா, தேவி நர்சரி. இது வந்து கரசங்காலில் வச்சுருந்தேன், அதை வந்து எடுத்துட்டாச்சு. இப்போ மாகாணின்ட்டு கிராமத்தில் இருக்குது. ஏன்னா இதில் 2 அட்ரஸ் இருக்குது. இந்த இடம் மாற்றினதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த நம்பரு சரியாக தெரிலன்னு சொல்கிறாங்க. இந்த டிவியில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க, இந்த நம்பரை கொஞ்சம் பண்ணுங்கள். ஒவ்வொரு செடி பேர் கேட்குறாரு சாரு. அந்த ஒவ்வொரு பேர் செடியை சார் கேட்கறதுனால சொல்லலாம், அதனுடைய ரேட்டும் நம்ம சொல்லலாம். இது பேர் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் கேக்டஸ். ஏன்னா இது 700லேருந்து ஒரு 600 வரைக்கும் வரும். இது உங்களுக்கு ஒரு 550 தரலாம். இது பேர் உஜேலியானா இன்டோர் பிளான்ட்ஸ் தான் இது. இதில் வந்து ஒரு 3 கலர்ஸ் இருக்கும். இதுவும் ஒரு 750, அதான் அவங்க 550 வரைக்கும் தரலாம். இது பேர் பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி. இதில் வந்து ஒரு 25 கலர்ஸ் வரும். 6 இன்ச்சு தொட்டி, 4 இன்ச்சு தொட்டி, 8 இன்ச்சு தொட்டி, ஒவ்வொரு சைஸ் 60, 50, 30, 70, 80 ஒவ்வொன்றும் இருக்குது. நாங்கள் அங்கே 30 ரூபாய்க்கு தராங்க, நீங்கள் 80 ரூபாய்க்கு சொல்கிறீங்கன்னா அதில் சிங்கிள் பீஸ் இருக்கும். நம்ம இதில் பார்த்திங்கன்னா 3 பீஸ் இருக்கும் ஒரு செடியில். சிங்கிள் பீஸ் இருக்கிறதுக்கு ஒரு வேலை, 3 பீஸ் இருக்கிறதுக்கு ஒரு வேலை. அதே போல் இது பெப்பரமையா. இது பிப்பரமையா வந்து இது 100 ரூபா வரும். இதுலேயே 3 பீஸ் இருக்கும். ஒவ்வொரு பீஸு ஃபுல் இன்டோர் வரும். இது வந்து மார்பிள் மணி பிளான்ட். இது 100 ரூபாயிலேருந்து 90 ரூபா, 80 ரூபா, 35 ரூபா வரைக்கும் தரலாம். ஒரு கவரில் இருக்கிறதுக்கு ஒரு ரேட். அதே போல் இது கோல்டு மணி பிளான்ட். இது தொட்டியில் இருந்தால் 100 ரூபா, கவரில் இருந்தால் 30 ரூபா. அதே போல் இது கோழிக்கொண்டைனா இதில் வந்து ஒரு 10 கலர்ஸ் தரலாம். 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா, 80 ரூபா வரைக்கும் தரலாம். கவரில் இருந்துன்னா 40 ரூபா தரலாம். இது வந்து பல்குன் ஃப்ளவர்ஸ். ஆனால் இதில் வந்து ஒரு 3 கலர்ஸ், பிங்க், லைட் பிங்க்கு, வயலட்டு, ஒயிட்டு தரலாம். இது ஒரு செடி விலை 120 ரூபா ஆகும். இது பேர் வந்து லேடி. பொட்டானிக்கல் நேம் கேட்டிங்கன்னா டொரேனியம். இது வந்து 60 ரூபா தரலாம். இதில் 3 பீஸ் இருக்கும். சிங்கிள் பீஸ்னால் 30 ரூபாய்க்கு தரலாம். அதே போல் இது சாமந்தி 7 பீஸ் இருக்குது. ஒரு தொட்டியில் 200 ரூபா விற்கலாம். அதே போல் இதுவும் சாமந்தி தான். இது வந்து நாட்டு சாமந்தி. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் இருக்காது, 5 பீஸ் இருக்கும். இது வந்து 100 ரூபா, 90 ரூபா அப்படி போல் தரலாம். சிங்கிள் பீஸ் இருக்கிறது வந்து 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா, 30 ரூபா அது போல் தரலாம். சைஸுக்கு ஏற்றாப்போல 6 இன்ச்சு 4 இன்ச்சு 2 இன்ச்சு 8 இன்ச்சு அது போல் சைஸ் தொட்டி பிரகாரம். நாங்கள் இந்த டிவியில் வந்து பார்த்துட்டு கம்மியாக சொல்லிட்டீங்க, ரேட்டு வந்து அதிகமாக சொல்கிறீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ரேட்டு மாறும்போது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எல்லா நர்சரியை விட நம்ம நர்சரியில் வந்து ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வானம் பார்த்த மிளகா. இது வந்து நல்லா ஃபுல் காரம் இருக்கும். இதில் நீட்டு மிளகா இருக்குது, குண்டு மிளகா இருக்குது. ஒரு மிளகானுடைய விலை 70 ரூபா. 70 ரூபாயிலேருந்து 60 ரூபா, 50 ரூபா வரைக்கும் தரலாம். இது ஜேடு பிளான்ஸ். சிங்கிள் பீஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு 50 ரூபா தரலாம். இது மொத்தத்தில் 3 பீஸ் இருக்கும் ஒன்றில். இது வந்து 120 ரூபா வைக்கிறது உங்களுக்கு 100 ரூபா தரலாம், 90 ரூபா தரலாம் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா மறிக்கொழுந்து. இது மறிக்கொழுந்து வந்து தொட்டியில் இருக்கிறதுனால 60 ரூபா. இதே கவரில் இருந்துன்னா உங்களுக்கு 30 ரூபா தரலாம். இது காஸ்மாஸ்ன்ட்டு 70 ரூபா வரும் ஒரு தொட்டி. 70, 80 அது போல் வரும். கவரில் இருந்தால் 30 ரூபாய்க்கு தரலாம். இதில் வந்து ஒரு 5 கலர்ஸ் தரலாம் நம்ம. இது வந்து விக்ஸ் துளசி, மென்ட்டு துளசி, ஸ்டீவியா, ஒயிட்டு துளசி எல்லாம் இருக்குது.
ரூபா 30 ரூபா 50 ரூபா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு வரும். அதுபோல் இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு மரிகோவிந்து தா மரிகோவிந்துன்னு சொல்லுவாங்க, தாவணம்னு சொல்லுவாங்க சில பேர். இது வந்து ஒயிட்டு. அதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து நித்திய மல்லி. ஒரு பாக்கெட்டு 40 ரூபா 30 ரூபா 25 ரூபா வரும். அதே போல் இது வந்து காக்கடா, ஒயிட் காக்கடா. இது வந்து 50 ரூபா வரும், லப்பர் காக்கடா. இந்த மல்லி ஒன்றா எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபா வரும். சின்ன கவரில் எடுத்திங்கன்னா ஜோடி 50 ரூபா வரும். இது 2ஆக எடுத்துக்கா பெரிய கவர் உங்களுக்கு 80 ரூபாய்க்கு தரலாம். இது வந்து பச்சை முல்லை. இது வந்து சந்தன முல்லை. இது ஒரு செடி வந்து 70 ரூபா வரும். 70 ரூபாய் வந்து உங்களுக்கு ஒரு 60 ரூபா 50 ரூபான்னு தரலாம். நம்மளது ஹோல்சேல் நர்சரின்றதுனால, தேவி நர்சரின்றதுனால இந்த டிவியை பார்த்துட்டு நம்மக்கிட்ட அதிகமாக இந்த தம்பி போடுறதுனால ஒரு நாளைக்கு ஒரு 200 கால்ஸுக்கு மேலே வருது நமக்கு. அவங்க போட்டீங்க இந்த ரேட்டுக்கு தருவீங்களான்னு கேட்குறாங்க. அதனால் நம்ம தரலாங்க சொல்கிறோம். இது ரம்பனா இது வந்து 150 வரும். இது வந்து 200 வரும். அது அதிகமாக எடுத்தால் ரேட் பார்த்து போட்டுக்கலாம். அதே போல் இது டெக்கோமான்னு சொல்லுவாங்க. இதில் 3 கலர்ஸ், வயலட்டு, ஆரஞ்சு, எல்லோ. ஒரு பாக்கெட்டு 50 ரூபா வரும். இது வந்து திப்பிலி. இந்த குழந்தைங்களாம் ஊற்றலாம். இது ஒரு பாக்கெட்டு ஒன்றுடைய விலை 80 ரூபா வரும். இது வந்து பேஷன் ஃப்ரூட். இது வந்து கேட்டிங்கன்னா பேஷன் ஃப்ரூட். இது வந்து 50 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா பாரிஜாதம். இது பாரிஜாதம் வந்து ஒரு செடி வந்து 30 ரூபான்னு தரலாம் உங்களுக்கு. அதே நீங்கள் ஹோல்சேல் கிஃப்ட் கவர் அது போல் வேணும் 1000 500 வேண்டாம், இந்த கவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 13 ரூபா தரலாம். மல்லி, செம்பருத்தி, முல்லை, ஜாதி, பாரிஜாதம், மருதாணி, இது அனைத்து பொருள்களும், கலர் காக்கடா எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 ரூபான்னு தரலாம் ஹோல்சேலில். 1 2 வாங்கினீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 40 ரூபான்னு தரலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடியிலே வந்துடும். இந்த முருங்கை பேர் வந்து கருமுருங்கை. இது வந்து கருமுருங்கன்றதுல நல்ல காய் டேஸ்ட் இருக்கும். அதிகமாக கொத்து கொத்தாக காய்க்கும். ஒரு செடியினுடைய விலை வந்து 300 ரூபாயிலேருந்து ஒரு 600 ரூபா வரைக்கும் வரும் இந்த முருங்கை. இதுலேயே பிகேஎம் ஒன்று இருக்குது, சாதா முருங்கை இருக்குது. நாங்கள் இந்த முருங்கை செடி இந்த விலை சொல்கிறீங்களே கேட்க, அந்தந்த ரகத்துக்கு ஏற்ற பழம் தான் அந்தந்த இது குவாலிட்டிக்கு ஏற்ற பழம். இது வந்து அடுக்கு அரளி. இது வந்து ஒரு 70 ரூபா வரும். இதிலே சிங்கிள் அரளின்னா உங்களுக்கு 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா அது போல் வரும். இது வந்து சைனா டால் என்ற குரோட்டன், போர்ட்டிகோ, ஆள் எல்லாத்துலேயும் வச்சோம்னா இண்டோர் பிளான்ட்ஸ் நல்லா வரும். அதே போல் இது அரிக்கா பாம்ஸ் 150 ரூபா வைக்கிற செடியை உங்களுக்கு 100 ரூபா தரலாம். இதில் வந்து ஒரு 2 அடி ஹைட்டு வரைக்கும் தரலாம் நம்ம. இதனுடைய பேர் வந்து பெட்ரா குரோட்டன். இது வந்து உங்களுக்கு வந்து 150 ரூபா வைக்கிற செடியை ஹோல்சேல் ரேட்டுன்னும் போது ஒரு 90 ரூபா 100 ரூபா அது போல் தரலாம். இது பேர் கேட்டிங்கன்னா கோல்டு தூஜா. இன்டோர் வைக்கலாம், அவுட்டோர் வைக்கலாம், செமி ஷேடு வைக்கலாம், எல்லாம் வச்சிக்கலாம், நல்லா வரும். இது பேர் பார்த்தீங்கன்னா அக்லோனிமா, மில்க் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா டேப் அண்ட் பைகா. இதெல்லாம் இண்டோருக்கு வர்றது. இது வந்து 250 250 ரூபா விற்கிற செடியை வந்து உங்களுக்கு 170 160 அது போல் கம்மி விலையில் தரலாம். இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் காஸ்மாஸ்ன்ட்டு. இந்த காஸ்மாஸில் இது கலர்ஸ். இது வந்து 70 ரூபா அது போல் வரும். இது வந்து பால்சம் 200 ரூபா விற்கிற செடியை வந்து உங்களுக்கு ஒரு 150 ரூபா தரலாம். இது வந்து செடி கொஞ்சம் சின்னதாகுது இப்போத்துக்கு. நாங்கள் இந்த செடியை போய் 150 ரூபா சொல்கிறீங்களே நினைக்கக்கூடாது பார்க்குறவங்க டிவி பார்த்துட்டு. அதனால் இது கொஞ்சம் பெரிய செடியாக தரலாம். இப்போ அந்த ஸ்டாக் ஆனதுனால இதில் 3 செடி இருக்கிறதுனால அந்த டிவி தம்பி வந்து கேட்டதுனால அதை ஃபோட்டோ கொடுக்கறதுனால அந்த இது பார்த்துட்டு சிரிக்கிறது.
இது வந்து ஆஸ்பிரகாஸ் மயூரி. இது வந்து 150 ரூபா வரும். இந்த செடி வந்து 150 ரூபாயிலேருந்து 200 வரைக்கும் தரலாம். நம்ம வந்து ஒரு 120 ரூபான்னு தரலாம். இதில் வந்து இது போகநிலா. இதில் வந்து ஒரு ஒரு 15 கலர்ஸ் தரலாம். இது ஒரு செடியினுடைய விலை வந்து 150 ரூபா. ஒரு 130, 120 கவரில் இருந்துன்னா 80, 70, 60 அது போல் தரலாம். இது பீஸ் லில்லி. இது வந்து ஒரு செடியினுடைய விலை 250 ரூபா. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 180 ரூபா தரலாம் ஹோல்சேல் ரேட்டில். இந்த பென்டாஸ், இது பேர் பென்டாஸ். இதில் வந்து ஒரு 8 கலர்ஸ் தரலாம். ஒரு செடியினுடைய விலை 100 ரூபா. உங்களுக்கு ஒரு 80 ரூபான்னு தரலாம். இது 80, 40, 50 ரூபா தரலாம். இது பேர் கிறிஸ்மஸ் கேக்டஸ். இது வந்து ஒரு 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 செடி வந்து 550 ரூபான்னு தரலாம். இது வந்து உஜேலியா. இது 3 கலர்ஸ் வரும். இண்டோர் பிளான்ட்ஸ். உஜேலியான்றது வந்து இதுவும் 500 ரூபா கிட்ட தரலாம். இது அடினியம். அடினியத்தில் வந்து ஒரு 30 கலர்ஸ் வரும். இப்போதைக்கு இந்த 2 செடி தான் இருக்குது. அதனால் இன்னும் கலர்ஸ் வரும்போது உங்களுக்கு ஒரு 450, 350, 250 ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற போல் வரும். இது பேர் பெகோனியா. நல்ல ஃபுல் வெயிலில் போட்டிங்கன்னா ஆரஞ்சு கலர் ஃப்ளவர்ஸு. ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் நம்மக்கிட்ட ரெட் சாயில் இருக்குது, எருவு மண் கலந்தது இருக்குது, டிஏபி இருக்குது, மீனம்பழம் இருக்குது, மண்புழு உரம் இருக்குது. இதெல்லாம் ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றி மாற்றி இந்த நான் சொன்ன செடிங்க அத்தனைக்கும் போடலாம். இந்த ஒரு செடிக்குன்றது கிடையாது, எல்லா செடிக்கும் போடலாம். அதே போல் இந்த ரோஸ், இது ரோஸில் வந்து 5000 கலர்ஸுக்கு இருக்குது. நம்ம மெட்ராஸ் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கலர்ஸ் நல்லா பூக்கக்கூடிய. இந்த பூ இப்படியே பூத்துட்டு விடக்கூடாது. இந்த அளவுக்கு கட் பண்ணிடணும். மொட்டையாக கட் பண்ணிவிட்டு நல்லா கொத்தி விட்டுட்டு அந்த டிஏபி போடலாம், மண்புழு உரம் போடலாம், இந்த முட்டை ஓடு போடலாம், இந்த வாழைப்பழம் தோல் அதெல்லாம் நீங்கள் அரைச்சி மிக்சியில் போட்டு ஒரு பெரிய தொட்டி, இந்த தொட்டியை விட்டு ஒரு 14 இன்ச்சு சைஸ் தொட்டிக்கு இதில் இருக்கிற மண் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது மண் போட்டிங்கன்னா சடையாக பூக்கும். எல்லா பூவும் நல்லா பூக்கும். அந்த நம்பரை பார்த்துட்டு கூட, என்னப்பா டிவியில் சொன்னியே பூக்களையேப்பான்ட்டு நம்பரை பார்த்துட்டு கூட நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். ஏதாவது இந்த செடிங்களுக்கு இப்படி நோய் இருக்குது என்கிட்ட வாங்கணும்னு கிடையாது. யாருக்கிட்ட வாங்கினாலும் பரவாயில்ல. நம்மக்கிட்ட எதுவாவது வேணும்னா அது ஒரு குழந்தைய வளர்க்குறப்போல நான் வளர்க்குறேன். அந்த செடிக்கு வந்து நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டு எந்த டைமில் கூப்பிட்டாலும் நம்ம பதில் சொல்லலாம். ரண்டைங்கில் இருந்தால் மட்டும் ஃபோனை எடுக்க மாட்டேன். இது வந்து பிளாக் கோவா. பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கலரில் இருக்கும் காயும். செடியும் பீட்ரூட் கலரில் இருக்கும். ஒரு 1.5 அடியிலே இதை பாருங்கள், கொத்து கொத்தாக பூ எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி சடையாக காய்க்கும். இது ஒரு மொட்டை மாடியில் வளர்க்கணுன்னா ஒரு 18க்கு 18, 30க்கு 30 சைஸில் வச்சு வளர்த்திங்கன்னா காய் எப்படி இருக்குன்னு தெரியும். அதே போல் இது அத்தியும் பார்த்திங்கன்னா நல்ல சரியான உரம். குரோ பேக்லேயும் வளர்க்கலாம், மொட்டை மாடியிலையும். அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து தைவான் பிங்க்கு. அப்படியே சடையாக வரும் கொய்யாவில். இது வந்து பார்த்திங்கன்னா லக்னோ ஃபலா 49 கோவா ஒயிட் கலரில் இருக்கும். அது நல்லா சின்னதுலேயே காய் வந்துடும். இது பேர் பார்த்திங்கன்னா அலகாபாத் கொய்யா. இது கொய்யாவிலேயே இத்தனி ரகம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒயிட் கலரில் வரும். இதை பார்த்திங்கன்னா லலிதா கொய்யா. லலிதா கொய்யானா சின்னதாக இருக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும், உள்ளே ரெட் இருக்கும், அப்படியே கொத்து 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 கொத்தாக காய்க்கும். இது வந்து பகவான் மாதளை பெருசு, 200 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் விற்கலாம். இது வந்து கணேஷ் மாதளை. இது வந்து காய் சின்னதாக இருக்கும். மாதள் தானேங்க, இது ஏங்க 250 ரூபா சொல்கிறீங்க, இது ஏங்க 150 ரூபான்னா அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற போல தான் ரேட் நமக்கு. இது வந்து கேசரி மாங்காய், சின்ன ஷார்ட்லேயே காய் வந்துடும். அதே போல் பார்த்தீங்கன்னா இது பெங்களூரா. இது வந்து இமாம் பர்சன்ட்டு. இப்போ மாமரம்லாம் வெரைட்டிஸ் கம்மியாக இருக்கிறதுனால சொல்கிறேன். அந்த மாமரத்தில் பார்த்தீங்கன்னா பெங்களூரா இருக்குது, செந்தூரா இருக்குது, காலப்பாடு இருக்குது, பீத்தர் இருக்குது,
ருமானி இருக்குது, செந்துரா இருக்குது, மல்லிகா இருக்குது, நீலிஷா இருக்குது, காலப்பாடு இருக்குது. இத்தினி ரகமான அந்த இலையை பார்த்து நம்ம சொல்லலாம். ஆனால் நமக்கு வந்து படிப்பறிவு கிடையாது. அது நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த வேலை செய்யறதுனால அந்த லீப்ஸை பார்த்து நம்ம சொல்லலாம். பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டிவியை பார்த்துட்டு லைக் பண்ணி போட்டிங்கன்னா, இதை லைக் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். இது பார்த்துட்டு அந்த தம்பிக்கும் ஒரு நன்றி சொல்கிற போல இருக்கும். ரொம்ப நன்றி.